த்ரிஷா சினிமாவிலிருந்து விலக போகிறதாகவும் அவங்க சீக்கிரமே திருமணம் பண்ண போகிறதாகவும் தொடர்ந்து தகவல் பரவிக்கிட்டு இருக்குது. இதனால அவங்களோட ரசிகர்கள் உச்சக்கட்ட சோகத்தில் இருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து பரவிக்கிட்டு இருக்க தகவலுக்கு த்ரிஷா மறுப்பு எதுவும் தெரிவிக்காம இருக்கிறாங்க. இதன் காரணமாக எல்லாமே உண்மைதானோ அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுத்துருக்காங்க த்ரிஷா. அந்த வகையில் நடிகை த்ரிஷா தான் கடந்த சில மாதங்களா தமிழ் சினிமாவோட தலைப்பு செய்தியா மாறி இருக்காங்க. விஜய் இன்னொரு நடிகை கூட தொடர்பில் இருக்கிறாங்க, அதனால எனக்கு அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் பண்ணின சில நாட்கள்லயே விஜய் கூட ஜோடியா திருமணத்துக்கு வந்து இறங்கினாங்க த்ரிஷா. அதனால ரெண்டு பேருக்குமே தொடர்பு இருக்கிறது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சம்பவம் நடந்த 2-3 நாட்கள்லயே த்ரிஷா மும்பை போறதுக்காக சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ விஜய் கூட ஒன்னா திருமணத்துக்கு போனதை பத்தி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆனா அவங்களோ எதை பத்தியுமே கண்டுக்காம கூலா அமைதியா அவங்கள கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் இதை பத்தி எந்த விதமான ரியாக்ஷனையும் காட்டிக்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க த்ரிஷா சீக்கிரமா சினிமாவிலிருந்து விலக போறாங்க. அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க திட்டம் போட்டுட்டாங்க. கருப்பு, விஸ்வம்பரா இந்த 2 படங்கள் தான் கடைசி படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களா சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க அரசியல களமிறங்க போறாங்க. சினிமாவிலிருந்து விலகினா தான் அரசியல முழு கவனத்தையும் செலுத்த முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. இப்படி சில நாட்களா தொடர்ந்து தகவல் வந்துகிட்டு இருந்தாலும் த்ரிஷா எதுவுமே சொல்லாம அமைதியா தான் இருந்தாங்க. இந்த நிலையில த்ரிஷாவோட அமைதியை பார்த்த ரசிகர்களும் பரவிக்கிட்டு இருக்கிற தகவல் எல்லாமே உண்மைதான் போல, அதனால தான் த்ரிஷா அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம 20 வருட திரைப்பயணம் முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா போஸ்ட் போடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலையில இந்த வதந்திக்கு தன்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலமா பதிலடி கொடுத்திருக்காங்க த்ரிஷா. அவங்க அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சினிமா விட்டு விலகிட்டேனா, ஒரு பணக்கார தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்கிட்டேனா, நேற்றுலேருந்து 2 குழந்தைகளையும் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேனா, இன்னும் ஏதாச்சும் சேர்க்கணுமா, இல்லை இன்னைக்கான கற்பனை கதை கோட்டா முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. இது மூலமாக சினிமாவிலிருந்து த்ரிஷா விலகிறதா வந்த தகவல் எல்லாமே வதந்தி அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்குது. அவங்களோட இந்த போஸ்ட் அவங்களோட ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்குது. அதே மாதிரி விஜயோட ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் நீங்க சினிமாவிலிருந்து விலகிறதா வந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க, அதே மாதிரி விஜய் கூட இருக்கிற விஷயம் பற்றியும் விளக்கம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க.